வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மாநில அந்தஸ்துக்காக என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தால் காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கும். காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தகவல். பிரதமர் வருகையை ஒட்டி தீவிர பாதுகாப்பு பணி. காவல்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் அமைச்சர் நமச்சிவாயம். நல்லவாடு ஸ்ரீ தில்லையம்மன் கோவில் 2ஆம் ஆண்டு மாசிமகா தீர்த்தவாரி. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் 31 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட மதிப்பிலான சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் பணிகளை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு மகாவீர் நகர் 7வது பிரதான சாலை மற்றும் 3வது குறுக்கு தெரு நந்தா நகர் பகுதிகளில் புதிய தார் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த பணிகள் உழவர்கரை நகராட்சி மூலம் 13,96,000 ரூபாய் மற்றும் 17,35,000 ரூபாய் என மொத்தம் 31 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த திட்டத்தை பரிந்துரைத்த காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உள்ளாட்சி நிர்வாக அதிகாரிகள், நகராட்சி பொறியாளர்கள், பகுதி பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இந்த பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. புதிய தார் சாலை அமைப்பும் கழிவுநீர் வாய்க்கால் பணியும் நிறைவு பெற்ற பின் மழைக்காலங்களில் நீர்த்தேக்கம் குறையும் என்றும் போக்குவரத்து வசதிகள் மேம்படும் என்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தொகுதி வளர்ச்சிக்காக மேலும் பல மேம்பாட்டு பணிகள் முன்னெடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உறுதியளித்தார்.
நல்லவாடு வடக்கு மீனவ கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ தில்லையம்மன் கோவில் 2ஆம் ஆண்டு மாசி மகா கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி நல்லவாடு மீனவ கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் கோவில் 2ஆம் ஆண்டு மாசிமக கடல் தீர்த்தவாரி பெருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாசிமக விழாவானது கடந்த வாரம் கணபதி பூஜையுடன் தொடங்கி தொடர்ந்து தில்லை அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடந்து வந்த நிலையில் முக்கிய நாளான மாசி மகமான இன்று அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் கடற்கரையில் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு ஆலயத்தின் நிர்வாகம் சார்பில் சிறப்பு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கடற்கரைக்கு சென்ற துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தீர்த்தவாரிக்கு எழுந்தருளிய ஸ்ரீ தில்லை அம்மனை சுவாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில செயலாளர் ராமு மற்றும் அக்ரி கணேஷ், நல்லவாடு வடக்கு மீனவ கிராம பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பெண்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அறுசுவை உணவாக அன்னதானம் வழங்கப்பட்டது. மாசிமக திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை நல்லவாடு வடக்கு பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் கிராமவாசிகள், இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தனியார் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவங்கியது. புதுச்சேரி அரசு பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றப்பட்ட நிலையில் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு துவங்கி நடைபெற்று வருகிறது. அதே சமயம் தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயங்கி வரும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று துவங்கியது. புதுச்சேரி பகுதியில் 20 மேல்நிலை தேர்வு மையங்களும், காரைக்கால் பகுதியில் 5 மேல்நிலை தேர்வு மையங்களும் தேர்வு நடைபெற்றது. இப்பணியில் மைய முதன்மை கண்காணிப்பாளர்கள், துறை அலுவலர்கள், பறக்கும் படை அலுவலர்கள், நிலையான படை அலுவலர்கள், வழித்தட அலுவலர்கள் மற்றும் அறை கண்காணிப்பாளர்கள் ஈடுபட்டனர். புதுச்சேரி பகுதியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 84 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 6979 மாணவர்களும் 173 தனி தேர்வர்களும் தேர்வெழுதினர். காரைக்கால் பகுதியில் 12ஆம் வகுப்பு தேர்வினை 16 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 606 பள்ளி மாணவர்களும் 112 தனி தேர்வர்களும் தேர்வெழுதினர். முதல் நாளான இன்று மொழி பாடத் தேர்வு நடைபெற்றது. தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு, சமஸ்கிருதம் ஆகிய மொழி பாடங்களில் மாணவ மாணவிகள் தேர்வெழுதினர். தேர்வு தொடங்கும் முன்பாக காலை 10 மணிக்கு மாணவர்களுக்கு வினாத்தாள் வழங்கப்பட்டு 10 நிமிடம் வினாக்களை படித்து பார்க்கவும், 5 நிமிடம் விடைத்தாளில் தங்களது குறிப்புகளை பதிவு செய்து சரிபார்க்கவும் என மொத்தம் 15 நிமிடம் ஒதுக்கப்பட்டது. அதன் பிறகு காலை 10:15 மணிக்கு விடைகளை எழுத மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். பிற்பகல் 1:15 மணிக்கு தேர்வு முடிவு பெற்றது. மேலும் வினாத்தாள் கட்டுகளை தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்ல வழித்தட அலுவலர்களும், ஆயுதம் ஏந்திய காவலர்களும் என புதுச்சேரி பகுதியில் 6 வழித்தடங்களும், காரைக்கால் பகுதியில் 2 வழித்தடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேர்வு மையங்களுக்குள் செல்போன் உள்ளிட்ட எந்தவித தகவல் தொடர்பு சாதனங்களும் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டிருந்தது. தேர்வு மையத்திற்கு வருவதற்கு முன்பு காலையில் தங்களது பெற்றோருடன் கோவிலுக்கு சென்ற மாணவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இன்று துவங்கிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது இம்மாதம் 26ஆம் தேதியில் நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழக பாடத்திட்டத்தின்படி இன்று தேர்வு எழுதப் போகும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த தேர்வானது அவருடைய பள்ளி பருவத்தினுடைய இறுதி தேர்வு. இந்த தேர்வுக்காக கடந்த 12 மாதங்கள் படித்து பல தேர்வுகளை எழுதி தங்களை முழுமையாக தயார் செய்துள்ளார்கள். இந்த நேரங்களிலே மாணவர்கள் எந்தவிதமான கவன சிதறல்கள் இல்லாமல் மன கட்டுப்பாட்டுடன், உடல் கட்டுப்பாட்டுடன் இந்த தேர்வுகளை எழுதினால் நிச்சயமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். இந்த மதிப்பெண்களானது அவருடைய எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளம். புதுச்சேரி மாநில அந்தஸ்துக்காக என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தால் அவர்களுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கும் என்று காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் தலைவருமான வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் பிரதமர் மோடி நேற்று பேசும்போது டெல்லியில் தனிப்பட்ட குடும்பத்தின் ஏடிஎம்மாக புதுச்சேரியை காங்கிரஸ் நடத்தியதாக குற்றம் சாட்டினார். இதனை காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் மறுத்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் வேக தடையே மோடிதான். கிரண்பேடி மூலம் தடை போட்டார். காங்கிரஸை ஏடிஎம் என கூறிய மோடி
கடந்த 4 ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சியில் இருப்பதால் கண்டுபிடிக்க வேண்டியதுதானே என கேள்வி எழுப்பினார். ஏடிஎம் மிஷின் எங்குள்ளது? இந்த ஆட்சியில்தான் ஏடிஎம் இருக்கு. அது பிஜேபி ஏடிஎம்மா, பிஎம் ஏடிஎம்மா என தெரியவில்லை என தெரிவித்தார். டெல்லியில் கெஜ்ரிவால் மீது போடப்பட்டது பொய் வழக்கு என தெரிந்துவிட்டது. அதே நிலைதான் ஏடிஎம். இந்த ஆட்சியில்தான் ஊழல் நடக்கிறது. அதனால்தான் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார்கள் என கூறினார். மேலும் மாநில சுதந்திரம் வேண்டும் என்பது மாநில மக்களின் கோரிக்கை. முதலமைச்சர் மக்கள் கோரிக்கை என கூறாமல் தனது கோரிக்கை என கூறினார். இருப்பினும் பிரதமர் செவிமடுக்கவில்லை. முதலமைச்சரின் கோரிக்கைக்கு பிரதமர் பதிலளிக்கவில்லை. மாநில அந்தஸ்துக்காக தேர்தலை புறக்கணிக்க தயார் என சட்டமன்றத்தில் அறிவித்ததை வெளிப்படையாக ரங்கசாமி அறிவித்தால் காங்கிரஸ் கட்சி அவர்களுடன் நிற்கும் என்றும் தெரிவித்தார். ஆனால் ரங்கசாமி பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் என காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அரசு விழாவில் அரசியல் பேசி புதிய நாகரிகத்தை பிரதமர் மோடி துவக்கியுள்ளார். புதுச்சேரியின் வளர்ச்சி பற்றி எதையும் கூறவில்லை. தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இல்லை. இதனால் அரசு விழாவா என்ற சந்தேகம் உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் தலைவருமான வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். எந்த விதமான முதலீடும் இல்லாத மாநிலத்தை அவர் பார்த்திருக்கிறார். வளர்ச்சி என்று பெருமையோடு சொல்லக்கூடியது அவர் சுற்றுலாத்துறையில் தான் பேசியிருக்கிறார்கள். சுற்றுலாத்துறையிலே அவரே ஒப்புக்கொள்கின்றார். வார இறுதியிலே கூட்டம் அலை மோதுகின்றது என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கூறியிருக்கிறார். அது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் புதுவை மதுபானத்திலே தள்ளாடுகின்றது என்பதைத்தான் அவர் சுட்டிக்காட்டினார். புதுவைக்கு உண்டான வளர்ச்சியிலே என்ன பங்களித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் எந்த விதமான பங்களிப்பும் இல்லை என்று சொல்ல வேண்டும். இது ஒரு வேதனையான ஒரு நிகழ்வு. வளர்ச்சி என்று பேசக்கூடிய ஒரு பிரதமர் நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றியே பேச வேண்டும் என்று எல்லோரையும் வற்புறுத்துகின்ற ஒரு நாட்டினுடைய பிரதமர் புதுவைக்கு வந்து வளர்ச்சியை பற்றி பேசாமலேயே தெரிவிக்கக்கூடிய காட்சியை தான். புதுச்சேரியில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க ஊழியர்கள் மீதான பாலியல் புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தில் பணிபுரியும் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சேதுராமன் ஆகியோர் திருநங்கைகள் மீது பாலியல் துன்புறுத்தல் நிகழ்த்தியதாக புகார் வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட திருநங்கைகளின் நலனுக்காக செயல்படும் சமூக நல நிறுவனங்கள் இதை உத்தியோகபூர்வமாக உயர் அதிகாரிகளிடம் முன்வைத்துள்ளனர். கடந்த 2024 ஆண்டு முதல் 2026 வரை 189 இலக்கு மக்களில் சிலர் HIV மற்றும் பால்வினை நோய்களால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் சம்பந்தப்பட்ட ஊழியர்களின் மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி அயக்கிரவர் திருக்கோவிலில் 12ஆம் வகுப்பு தேர்வு துவங்குவதை முன்னிட்டு மாணவர்கள் பெற்றோர்களுடன் சிறப்பு அர்ச்சனை செய்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. இதனை முன்னிட்டு மாணவர்களுக்கு ஞானத்தையும் கல்வியும் தரக்கூடிய ஸ்ரீ ஹயக்கிரீவர் பெருமாளுக்கு சிறப்பு லட்சார்ச்சனை நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்டு பேனா, பென்சில் உள்ளிட்ட எழுது பொருட்களை வைத்து சிறப்பு லட்சார்ச்சனை செய்து பெருமாளை வழிபட்டு சென்றனர். பிரதமர் வருகை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ்களை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று புதுச்சேரி வருகை தந்து மக்களின் பயன்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்ததுடன் பல முக்கிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சென்றார். அவரின் வருகையை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டது. நகரின் முக்கிய சாலைகள், பொதுக்கூட்ட தளங்கள், அரசு நிகழ்ச்சி நடைபெறும் இடங்கள் ஆகிய அனைத்திலும் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பொதுமக்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாத வகையில் திட்டமிட்டு செயல்பட்ட காவல்துறையின் செயல்பாடு பொதுமக்களின் பாராட்டை பெற்றது. இந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினரை கௌரவிக்கும் வகையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் காவல்துறை தலைமையகத்திற்கு சென்று பாராட்டு விழாவை நடத்தினார். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து மூத்த காவல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் 6 ஊர்காவல் படையினருக்கு காவலர்களாக பணி நியமன ஆணைகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் காவல்துறை இயக்குநர் ஷாலினி சிங், காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரம்,
காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர்கள் கலைவாணன், ராகவ், திவ்யா, லட்சுமி சௌஜன்யா, நித்யா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர். விழா இறுதியில் காவல்துறையின் ஒத்துழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வை உள்துறை அமைச்சர் பாராட்டியதுடன் எதிர்காலத்திலும் இதே உற்சாகத்துடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எப்படி நாம் 2021 இன்று வரையிலே நம்முடைய துறை சிறப்பாக செயல்பட்டதோ அதே போல வருகின்ற தேர்தலையும் சிறப்பான முறையிலே செயல்பட்டு அந்த தேர்தலை எதிர்கொண்டு மீண்டும் நம்முடைய மக்கள் விரும்புகின்ற அது எந்த ஆட்சியாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நாம் ஒரு அமைதியான ஒரு தேர்தல் நடத்துவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற அதே நேரத்தில் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தனியார் மூலம் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் ஓராண்டிற்கு மேலாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என பல மனுக்கள் கொடுத்தும் தொழிலாளர் துறையிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை. இதனால் அரசு பொது மருத்துவமனை மற்றும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு துப்புரவு பணியாளர்கள் 1 மணி நேர பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக பாமக தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது வழங்கும் 10,000 ரூபாய் சம்பளத்திற்கு பதிலாக குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். 2024 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி குறைந்தபட்ச சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து அதற்கான அரசாணையும் மாண்புமிகு மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டசியோ அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த குறைந்தபட்ச சம்பளத்தை மத்திய அரசாங்கத்துடைய அன்ஸ்கில்டு பணிபுரிக்கின்ற ஹவுஸ் கீப்பிங் ஊழியர்களுக்கு அதிகபட்சமாக 21,000 ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த உத்தரவினை கடந்த 24ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்த கோரி புதுச்சேரி கேந்திர வித்யாலயா 2 காலாபட் வளாகத்தில் அகிரா மியாவாக்கி காடுகள் உருவாக்கும் திட்டத்தின் கீழ் பாரம்பரிய நாட்டு மரங்கள் நடும் விழா காலாப்பட்டு கேந்திர வித்யாலயா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி கேந்திர வித்யாலயா 2 காலாப்பட்டு வளாகத்தில் அகிரா மியாவாக்கி காடுகள் உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 300 வகையான பாரம்பரிய நாட்டு மரங்கள் நடும் தொடக்க விழா சனிக்கிழமை காலை நடைபெற்றது. கெம்ஃபேப் ஆல்கலிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் CSR உதவியுடன் மற்றும் அன்னப்பிரதோஷ்னா சேவை அறக்கட்டளையின் இணைப்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, புவி வெப்பமயமாதலை குறைத்தல் மற்றும் நகர்ப்புறங்களில் காற்று மாசுபாட்டை தடுப்பது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். திட்டத்தின் தலைமை நிர்வாகி திரு பிரவீன்குமார் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து உரையாற்றினார். கெம்ஃபேப் ஆல்கலிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் GM டெக்னிக்கல் சர்வீஸ் திரு ஜே நோபாலன், பள்ளி முதல்வர் திருமதி பெகுலா, சிவில் துறை மேலாளர் திரு இளங்கோ மற்றும் HR மேலாளர் திரு ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியை திரு பார்த்திபன் தொகுத்து வழங்கினார். மேலும் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உற்சாகமாக மரங்களை நட்டு திட்டத்தில் பங்கேற்றனர். நல்லவாடு தெற்கு மீனவ கிராமத்தில் நடைபெற்ற மாசிமகா தீர்த்தவாரியில் 2,25,000 ரூபாய் மதிப்பில் ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்காரம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. புதுச்சேரி நல்லவாடு தெற்கு மீனவ கிராமத்தில் மாசிமக தீர்த்தவாரி விழா கடற்கரையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தீர்த்தவாரியில் நல்லவாடு, புதுக்குப்பம், நரம்பை, பனித்திட்டு, பூரணாங்குப்பம், அரியங்குப்பம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து உற்சவ மூர்த்திகள் நல்லவாடு தெற்கு கடற்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் அரியங்குப்பத்தில் இருந்து தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமிக்கு 2,25,000 ரூபாய் மதிப்பில் 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய் மற்றும் நாணயங்கள் மற்றும் சாக்லேட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்தி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமியை போட்டோ எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். மாசிமக திருவிழாவில் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தீர்த்தவாரி திருவிழாவை நல்லவாடு தெற்கு மீனவ கிராம பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் நாள் பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா 2 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது.
4 அமர்வுகளாக நடைபெற்ற இவ்விழாவில் முதன்மை மதிப்பெண் பெற்ற 75 மாணவர்களுக்கு தங்கப் பதக்கமும் பரிசு தொகையும் என மொத்தம் 6100 இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்கள் பட்டங்களையும் பதக்கங்களையும் பெற்றனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாச்சலபதி அனைவரையும் வரவேற்றார். மேலும் கல்லூரியின் அனைத்து சிறப்பம்சங்களையும் சாதனைகளையும் எடுத்துரைத்து ஆண்டறிக்கை வாசித்தார். இந்த பட்டமளிப்பு விழாவினை தக்ஷசீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தொடங்கி வைத்து தலைமை உரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் பொருளாளர் ராஜராஜன் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கேற்ப இளைஞர்களும் தங்களை வளர்த்துக் கொண்டு எதையும் விரைவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முதல் நாள் முதல் அமர்வில் 19வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுடில்லி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி அமைப்பு மேனாள் தலைவர் பேராசிரியர் சீதாராம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். 2026 வானொலி ஒலிபரப்பில் பத்மஸ்ரீ விருதாளர் புதுடில்லி CEMCA மேனாள் இயக்குநர் டாக்டர் ஸ்ரீதர் கலந்து கொண்டு பட்டம் பெற்ற மாணவர்கள் இலக்கை அடைய தொடர்ந்து முயற்சி செய்தல் வேண்டும் என சிறப்புரையாற்றினார். பெங்களூர் எதனோடெக் அகாடமிக் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் கிரண் ராஜண்ணா தமது உரையில் பட்டம் பெற்ற இளைஞர்கள் தங்கள் திறன்களை மென்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என கூறி சிறப்புரையாற்றினார். முதல் நாள் 2ஆம் அமர்வில் 20வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சென்னை டாடா ஆலோசனை சேவைகள் பிரிவின் மண்டல தலைவர் அலெக்ஸ் துரைசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். 2ஆம் நாள் முதல் அமர்வில் 21வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் டாக்டர் சிந்துர கணபதி உரையாற்றினார். சென்னை விப்ரோ லிமிடெட் மற்றும் துணை தலைவர் மற்றும் விநியோக தலைவர் அமெரிக்கா அனுராதா முத்துசுவாமி தமது உரையில் தொழில்நுட்ப அறிவு, தொழில்துறை புரிதல், தெளிவான நோக்கம் ஆகியவற்றை இணைக்கும் பொறியாளர்களுக்கு சிறந்த எதிர்காலம் அமையும் என்று கூறினார். 2ஆம் நாள் 2ஆம் அமர்வில் 22வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுவை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இப்பட்டமளிப்பு விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் தொழில்நுட்ப பிரிவில் மின்னியல் மற்றும் மின்னணு பொறியியல் துறை இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்கள், மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியல் துறை இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்கள், கணினி பொறியியல் துறை இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்கள், தகவல் தொழில்நுட்பத்துறை இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்கள், கருவியல் மற்றும் கட்டுப்பாட்டு பொறியியல் துறை மாணவர்கள், இயந்திரவியல் பொறியியல் துறை மாணவர்கள், கட்டிட பொறியியல் துறை மாணவர்கள், உயிரி மருத்துவ பொறியியல் துறை மாணவர்கள், மெக்ட்ரானிக்ஸ் பொறியியல் மாணவர்கள், கணினி அறிவியல் மற்றும் வணிக அமைப்பு மாணவர்கள், கணினி மற்றும் தொடர்பு பொறியியல் மாணவர்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு அறிவியல் மாணவர்கள், ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப மாணவர்கள், முதுகலை வணிக மேலாண்மை மாணவர்கள், முதுகலை கணினி பயன்பாட்டியல் மாணவர்கள், கலை மற்றும் அறிவியல் மாணவர்கள், அலைடு ஹெல்த் சயின்ஸ் மாணவர்கள், ஆர்கிடெக்சர் மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர். இவ்விழாவில் கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் ஜெயக்குமார், அகாடமிக் டீன் டாக்டர் அன்புமலர், அகாடமிக் டீன் டாக்டர் அறிவழகர், கல்லூரியின் ஆராய்ச்சித்துறை டீன் டாக்டர் வேல்முருகன், கல்லூரியின் வேலைவாய்ப்புத்துறை டீன் டாக்டர் கைலாசம், ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் முதல்வர் மனோகரன், கலை மற்றும் அறிவியல் துறை டீன் டாக்டர் முத்துலட்சுமி, அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறை டீன் டாக்டர் முத்துக்குமார், வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை டீன் டாக்டர் முகமது யாசிர், பிசியோதெரபி டீன் டாக்டர் விவேக், ஸ்கூல் ஆஃப் பார்மசி டீன் டாக்டர் தனலட்சுமி, கல்வித்துறை டாக்டர் வின்சென்ட் அற்புதம் மற்றும் அனைத்து துறை தலைவர்கள் கலந்து கொண்டனர். வெகு சிறப்பாக 2 நாட்கள் 4 அமர்வுகளாக நடைபெற்ற இவ்விழாவில் பட்டம் பெற்ற மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் என சுமார் 15,000 பேர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் ஜெயக்குமார் நன்றி உரை வழங்கினார். கீழே தவறவிட்ட தங்கச் செயினை கண்டெடுத்து கொடுத்த முருகன் என்பவருக்கு காவல்துறை உதவி ஆய்வாளர் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தார். புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் அருகே சந்தை புதுக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் 51 வயதான புஷ்பராஜ். இவர் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கிராம சேவகராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது குடும்பத்தாருடன் நேற்று காலை தவளக்குப்பம் பகுதிக்கு வந்துள்ளார். அங்குள்ள ஒரு கடையில் பழ வகைகள் வாங்கிக் கொண்டு உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு சென்று பார்க்கும் போது தன் கையில் இருந்த தங்க கைச்செயின் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புஷ்பராஜ் புகார் அளித்தார்.
அந்த புகாரின் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் விஜயகுமார் அந்த பகுதியில் உள்ள கடைகளில் விசாரணை நடத்திய நிலையில் அந்த பகுதியில் கடை வைத்திருந்த முருகன் என்பவர் அந்த தங்க கை செயினை கண்டெடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். இதனை உரியவருக்கு தகவல் தெரிவித்து உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கண்டெடுக்கப்பட்ட தங்க செயினின் மதிப்பு சுமார் 3,50,000 ரூபாய் இருக்கக்கூடும் என்பதால் முருகனுக்கு காவல்துறையினர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எம்என்ஆர் பாலன் அரும்பார்த்தபுரம் விநாயகர் ஆலயத்திற்கு நிதி உதவி வழங்கினார். அரும்பார்த்தபுரம் திருக்குறளார் நகர் விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. உழவர்கரை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான எம்என்ஆர் பாலன் தனது சொந்த நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் கோவில் நிர்வாகத்திற்கு வழங்கி கும்பாபிஷேக நிதியாக வழங்கினார். இதையடுத்து ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று விநாயகர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. கோவில் நிர்வாகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை கௌரவித்தனர். பூஜையில் கலந்து கொண்ட சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அன்னதானமும் நடைபெற்றது. பக்தர்கள் அதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி நிர்வாகிகள், எம்என்ஆர் பேரவை நிர்வாகிகள், கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருக்காஞ்சி கங்கை வராக நந்தீஸ்வரர் கோவிலில் மாசி மக தீர்த்தவாரியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே அமைந்துள்ள திருக்காஞ்சி கங்கை வராக நந்தீஸ்வரர் கோவிலில் வருடந்தோறும் ஆன்மீக விமர்சையாக கொண்டாடப்படும் மாசிமக திருவிழா இந்த ஆண்டு மிகுந்த பக்தி உற்சாகத்துடன் நடைபெற்றது. அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவில் வளாகத்திலும் சங்கராபரணி ஆற்றங்கரையிலும் திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாசி மாதத்தில் மகம் நட்சத்திர தினத்தை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. வேத மந்திர ஓசைகளுடன் நடைபெற்ற பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பின்னர் உற்சவர் வீதி உலா வந்து ஆற்றங்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. பக்தர்கள் புனித நீராடி இறைவனை வழிபட்டு வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தித்தனர். திருவிழாவை முன்னிட்டு கோவில் நிர்வாகம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. குடிநீர், மருத்துவம், பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டன. பொதுமக்கள் நெரிசலை கருத்தில் கொண்டு போக்குவரத்து மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கடலூர் பாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் அருகே திடீரென்று சாலை ஓரத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் பாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் 24 மணி நேரமும் இருசக்கர வாகனம் முதல் கனரக வாகனங்கள் வரை செல்வது வழக்கம். ரெட்டிச்சாவடி காவல் நிலையம் அருகில் ரமேஷ் என்பவர் விவசாயம் செய்து வருகிறார். அவரின் நிலத்திற்கு அருகில் உள்ள சாலையின் ஓரத்தில் இருந்த மூங்கில் மரம் மற்றும் செடி கொடிகள் நேற்று மாலை 3 மணி அளவில் திடீரென கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதனால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் பெரிதும் சிரமத்திற்குள்ளாகினர். இதனால் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டது. தீயானது கொழுந்துவிட்டு மலமளவென எரிய தொடங்கியது. இதனை கண்ட நபர்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். அதன் அடிப்படையில் ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தின் சார்பாக கடலூர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்தவுடன் தீயணைப்பு துறையினர், நிலைய அலுவலர் ஆறுமுகம் தலைமையில் 5 பேர் கொண்ட தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த தீயினை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் பரபரப்பு ஏற்பட்டது. பிறகு காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினரை பொதுமக்கள் பாராட்டினர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பிரம்மன் சிலை பகுதி மற்றும் ராமஜெயம் நகரில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி பிரம்மன் சிலையை ஒட்டியுள்ள சாலை சுமார் 3,87,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும், இதேபோன்று அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட ராமஜெயம் நகர் பிரியங்கா ஸ்டீல் ஹவுஸ் அருகே சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. இந்த 2 பூஜைகளிலும் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கோனேரிக்குப்பம் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது. திண்டிவனம் அடுத்த கோனேரிக்குப்பம் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா அறங்காவலர் குழு தலைவர் மணி தலைமையில் நடைபெற்றது. கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழாவில் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் முருகன் வரவேற்புரை வழங்கினார். இவ்விழாவிற்கு கல்லூரி தாளாளர் ஸ்ரீகாந்தி பரசுராமன் சிறப்புரையாற்றினார்.
அறங்காவலர் குழு உறுப்பினர் முனைவர் சிவபிரகாசம், முதல்வர் முனைவர் வீரமுத்து, முதன்மை நிர்வாக அலுவலர் சிவக்குமார், நிர்வாக அலுவலர் முனைவர் சிவா, பெற்றோர் ஆசிரியர் கழக ஒருங்கிணைப்பாளர் தண்டபாணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முன்னாள் மாணவர்கள் தங்களின் கல்லூரி கால நினைவுகள் மற்றும் தங்களை வாழ்வின் உச்சம் தொட வைத்த கல்லூரி நிறுவனர் மற்றும் பேராசிரியர்களுக்கு என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று உணர்வு பூர்வமாக நினைவுகளை பரிமாறிக்கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் துறை வாரியாக புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். நிறைவாக முன்னாள் மாணவர்கள் மற்றும் வரலாற்றுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜீவா நன்றி உரை வழங்கினார். இந்த நிகழ்வில் அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாநில அந்தஸ்துக்காக என்ஆர் காங்கிரஸ் தேர்தலை புறக்கணித்தால் காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை புறக்கணிக்கும். காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தகவல். பிரதமர் வருகையை ஒட்டி தீவிர பாதுகாப்பு பணி. காவல்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் அமைச்சர் நமச்சிவாயம். நல்லவாடு ஸ்ரீ தில்லையம்மன் கோவில் 2ஆம் ஆண்டு மாசி மகா தீர்த்தவாரி. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.